ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிஷ் அக்வாரியம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம டேங்க்கில் புதுசாக வந்து ஒரு ஃபிஷ்ஷை தாங்க ஆட் பண்ண போகிறோம். அது என்ன ஃபிஷ், என்ன வெரைட்டி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலில் இந்த வீடியோ போட்டாலும் அப்போயே உங்களுக்கு காட்டும். ஸோ என்ன ஃபிஷ் ஆட் பண்ண போகிறோம், ரோசி பார்ப் தாங்க ஆட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி வந்து டெட்ரா வெரைட்டி இருக்குது, அதனால் பார்ப் வெரைட்டியில் ரோசி பார்ப் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி வெரைட்டிஸ் நம்ம வந்து புதுசாக ஆட் பண்ணும்போது ஒரு 1 வீக் மானிட்டர் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணலாம். அதுவுமே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வாங்குகிற ஃபிஷ் வந்து ஒரு 6லேருந்து 10 ஃபிஷ் அந்த மாதிரி ஸ்கூலிங் ஃபிஷ்ஷாக வாங்குறீங்க அப்படின்னா 6லேருந்து 10 ஃபிஷ் வாங்கினீங்க அப்படின்னா அது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும். அதனால் ரோசி பார்ப் வந்து ஒரு 2 பேர் வந்து வாங்கியிருக்கோம், ஒரு 4 ஃபிஷ் அந்த மாதிரி வாங்கியிருக்கோம். இதை நம்ம டேங்க்கில் ஆட் பண்ணி பார்த்துட்டு திரும்பவும் வந்து தேவைப்பட்டது அப்படின்னா நம்ம வந்து இன்னும் 2 ஃபிஷ் வந்து ஆட் பண்ணலாம், இல்லை வந்து ஒரு 4 ஃபிஷ் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணலாம். இந்த ஃபிஷ் வந்து நான் பார்க்குற கொஞ்சம் ஆரஞ்சு கலரில் இருக்கும். இதோட கலரேஷன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். நீங்கள் டேங்க்கில் விட்டோம் அப்படின்னா டேங்க்கோட கண்டிஷனை பொறுத்து வந்து கலரேஷன் வந்து சேஞ்ச் ஆகும். இது வந்து நல்லா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது. அதாவது டெயில் இருக்கிற ஃபிஷ்ஷு, டெயில் நீளமாக இருக்கிற ஃபிஷ்ஷு கூட வந்து நீங்கள் விடாதீங்க. டெயில் நீளமாக இருக்கிற ஃபிஷ்ஷு கூட விட்டீங்க அப்படின்னா இதுக்கு வந்து நெப்பிங் ப்ராப்ளம் வரும். அதோட வாழை கடிக்கிறதோ டெயிலை கடிக்கிறதோ பண்ணும். ஓல்டு ஃபிஷ் கூட, மாலி ஃபிஷ் கூட அந்த மாதிரி வந்து விடாதீங்க. நம்ம டேங்க்கில் ஆல்ரெடி வந்து மாலி ஃபிஷ் ஒரு பேர் இருந்தது. அந்த மாலி ஃபிஷ்ஷை வந்து நான் வந்து எடுத்துட்டோம். ரிமூவ் பண்ணிவிட்டு தான் வந்து இதை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணோன்னு பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் உங்களுக்கு, நம்மளோட ரெட் ஐ வந்து ஒரு ரோசி பார்பை வந்து துரத்திட்டு இருக்கு. நம்மளோட டேங்க் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசு அப்படிங்கிறனால வந்து அதை வந்து நல்லா ஸ்பீடாக மூவ் ஆகி ஓடிட்டுருக்கு. அதனால் எதுவும் ப்ராப்ளம் இல்லை. அதனால் ஒரு 1 வீக் வந்து மானிட்டர் பண்ணுங்கள், இல்லை 1 or 2 days மானிட்டர் பண்ணுங்கள். மற்ற ஃபிஷ்ஷோட டெய்லையோ ஃபின்ஸையோ அதை வந்து கடிச்சிருக்கு அப்படின்னா அது எந்த ஃபிஷ் கடிக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம வந்து தனியாக செப்பரேட் பண்ணிக்க போகிறோம். இதில் வந்து ஒரு 1 hour நான் மானிட்டர் பண்ண ஒரு 10 minutes மட்டும்தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபிஷ் வந்து துரத்திட்டு இருந்தது. ஹைடிங் ஸ்பாட் அங்கங்கே வச்சுருக்கோம், அதனால் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதுக்கப்புறம் செட் ஆயிடுச்சு. நம்ம வந்து நீங்கள் ஃபிஷ்ஷை வந்து ஆட் பண்ணோன்னா வந்து ஃபீடிங் வந்து கொடுக்காதீங்க. ஒரு 1/2 hour 1 hour வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேணால் ஃபீடிங் வந்து கொடுங்க. இது அக்வாரியம் ஷாப்பில் வாங்கும்போது அவங்க ஃபீட் பண்ணியிருப்பாங்க, ஃபீட் பண்ணாமல் இருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். அதனால் கொஞ்சம் அளவு வந்து நீங்கள் ஃபீடிங் கொடுத்து பாருங்கள். சாப்பிட்டுச்சு அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸை கம்மியாகும். வேறு எந்த மெடிசன் அந்த மாதிரிலாம் நம்ம ஆட் பண்ண தேவையில்லை. வாட்டர் வந்து சடனாக வந்து அதே சேம் வாட்டரை ஆட் பண்ணக்கூடாது. ஃபிஷ்ஷை மட்டும் டேங்க்லேருந்து நம்ம வந்து பிளாஸ்டிக் கவர்லேருந்து டேங்குக்கு வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா அது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு கம்மியாகும். அது இல்லாமல் ஒரு 1/2 hour இல்லை 15 minutes ஆகும். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஷ்ஷை வந்து நார்மல் கண்டிஷனுக்கு வரும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ரோசி பார்ப் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதோட டேங்க் மேட்ஸ் என்னென்ன வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டேங்க்கில் அடுத்து என்ன ஃபிஷ் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.